இந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ்ல போயிட்டு இருக்கு, ஒரு 2 டேஸா போயிட்டு இருக்கு. அதாவது சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு நம்முடைய அமெரிக்கால முன்னாள் அதிபரா இருந்த ட்ரம்ப் அவரு வந்துட்டு சுடப்பட்டிருக்காரு. காதுல வந்துட்டு அந்த புல்லட் பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்திருக்காரு. ஏதோ அவரு ஏதோ போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது ரத்தம் கொட்டுது. அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சு யாரோ சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது என்ன அப்படின்றத நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இப்ப நான் இந்த சம்பவத்தை பேசுறதுக்கான காரணம் என்ன இருக்கு இல்லையா? எல்லாருமே செய்தி சொல்றாங்க, நானுமே சொல்றேன். அதுல என்ன உங்க சேனலை பாக்குறதுக்கு மத்தவங்க சொல்றதையே கேட்கலாமே. அப்படின்னா நான் எதை நோக்கி என்னுடைய பதிவை நகர்த்துறேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தவறு நடப்பதற்கு பின்பாகவும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? வன்முறை ஜனநாயகத்துல இருக்கக்கூடாது. எஸ், அப்கோர்ஸ், கூடவே கூடாது. பட் இந்த வன்முறை நிகழ்த்தக்கூடிய நபர் எதனால